ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி வழுதனங்காய் வச்சு ஒரு சூப்பராக ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் செம காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அரிசி, எந்த அரிசி வேணுமானாலும் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2-3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். 8 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு காய்ந்த மிளகு 2 கிள்ளி போட்டுக்கலாம். இது பொரியட்டும். கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு குறைவான டைம் தான் ஆகும். இப்போ நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இனி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இதை மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இனி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணின மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மசாலா வேக விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இனி நம்ம இது கூட நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே காய் நல்லா வேகிறதுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். காய் வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.